வணக்கம். நான் சரவண கார்த்திகேயன், எழுத்தாளர். என்னுடைய ஆண்டான் அப்படின்ற ஒரு புது நாவல் வந்து 0 டிகிரி பதிப்பகத்தில் இந்த முறை வெளியாயிருக்கு. அதாவது கடவுளை காதலிக்கும் பெண் ஆண்டாள், அப்போ இறைவியை காதலிக்கும் ஆண் வந்து ஆண்டான். அதுதான் நாவலுடைய ஒன்லைனு. ஸோ அது 0 டிகிரி வந்திருக்கு. இந்த முறை வந்து நான் எதிர்பார்க்கும் நூல்கள் பட்டியல் அப்படின்றதுல வந்து ஜெய்ரிகி பதிப்பகத்துடைய பரோசியா அப்படின்ற அவங்க வெளியிட்டிருக்கிற இந்த நாவல் வந்து ஒரு ஷாராஜ் எழுதுனது. அந்த நாவல் வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய நாவலாக நான் குறிப்பிட்டிருந்தேன். அது காரணம் வந்து அது என்னுடைய அந்த கண்டென்ட் தான். என்னென்னா, இயேசு அவருடைய மீள் வருகை, அதையொட்டி இந்த மதம், அதனுடைய அறங்கள், அது தேவையா, அது அதனுடைய சரித்தன்மை, இதை பற்றியெல்லாம் வந்து இந்த நாவலில் பேசியிருக்கிறதா அதனுடைய எழுத்தாளர் குறிப்பிடுறாரு. ஸோ அந்த ஒரு எனக்கு வந்து அது ஒரு ஆர்வமுடைய ஏரியா. அந்த தத்துவம் அதெல்லாம் வந்து எனக்கு ஆர்வமுள்ள ஏரியா அப்படின்றனால அதை நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ எனக்கு எதிர்பார்க்கக்கூடிய நாவல் படிச்சுட்டு அதை பற்றின கருத்துக்கள் பகிர்றேன். நன்றி. வணக்கம். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கான போராட்டம் ஆண்டாண்டு காலமாய் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ராமாயண காலத்திலிருந்து மகாபாரத காலத்திலிருந்து வெவ்வேறு வடிவங்களில் இதை மக்கள் படிக்கும் விதமாக கதைகளாக எழுதி வருகின்றனர். இதையே ஆங்கில நூல் எழுத்தாளர்களான சிட்னி செல்டன், ராபர்ட் லுட்லம் போன்றவர்கள் எழுதும்போது அதே கிரைம் தொடர்பான கதைகளை வெவ்வேறு வடிவமாகவும் புதுமையான கட்டமைப்புடன் எழுதுகிறார்கள். அதனாலே உலகம் முழுவதிலும் இந்த கதைகள் விரும்பி படிக்கப்படுகின்றன. ஏறக்குறைய அந்த அதே கான்செப்டில் எழுதப்பட்ட நூல் அதர்வா வேதம். இது ஒரு நேர்மையான ஏசிபி மிஸ்டர் அதர்வா என்பவருக்கும் 4 சமுதாயத்தால் வஞ்சிக்கப்பட்ட 4 இளைஞர்களுக்கும் ஏற்படும் போராட்டமே இது. கிட்டத்தட்ட ஒரு ஆடுபுலி ஆட்டம்னு சொல்லலாம். அந்த 4 இளைஞர்களும் ஒரு காவல்துறையால் பாதிக்கப்பட்டதால் அந்த முழு காவல்துறையை அசிங்கப்படுத்தணும், பெயரை கெடுக்க வேண்டும், களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய யுத்தத்தை கையாளுகின்றனர். ஏறக்குறைய தமிழ்நாடு போலீஸ் முழுவதையுமே சேதமாக்கக்கூடிய அளவு திட்டமிடுகின்றனர். அதில் தமிழ்நாடு போலீஸின் சிறந்த அதிகாரியான ஏசிபி அதர்வா இந்த கேஸை விசாரிக்கணும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் இந்த கேஸை நடத்துகின்றனர். அதில் வெற்றியும் பெறுகின்றனர். அதன் பின்னரே அதர்வாவுக்கு இருந்த கேஸ் வருகிறது. அதன் பின்னர் என்ன நிகழ்கிறது என்பதை அத்தியாயமாக மிகவும் விறுவிறுப்பான ஒரு புதிய பாணியில் எழுதியிருக்கிறேன். இந்த நாவல் ஜெய்ரிகி பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டுள்ளது. இது யாவரும் அரங்கில் கிடைக்கும். இது அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு குழந்தைகளுக்கான புத்தகங்கள் ஒரு 6 புத்தகங்களை குழந்தைகளுக்கான புத்தகங்களாக கொண்டு வந்திருக்கிறேன். குறிப்பாக யங் அடல்ட் என்று சொல்லக்கூடிய 10 பருவத்தினருக்கான புத்தகங்கள். அதில் கார்கியினுடைய ஒரு புத்தகத்தை, டாங்கோவின் எரியும் இதயம் என்கிற ஒரு புத்தகத்தை மொழிபெயர்ப்பும், அலெக்சாந்தர் குப்ரினுடைய இஷ்கா பெரும்பூனை என்கிற ஒரு புத்தகம் மொழிபெயர்ப்பும் உட்பட ஒரு 6 புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அத்துடன் இப்போது உலகம் முழுவதும் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய குறுங்கதைகள், ஃபிளாஷ் ஃபிக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தையும், என்றுமுள்ள இசை என்ற புத்தகத்தையும் இந்த ஆண்டு இயல் பதிப்பகத்தின் வழியாக வெளியிட்டிருக்கிறோம். சோவியத் நாவல்கள், அந்த நாவல்களை பற்றிய கட்டுரை தொகுப்பு ஒன்று எனதருமை நாஸ்தன்கா என்கிற பெயரில் அந்த கட்டுரை தொகுப்பும் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆண்டு உண்மையிலேயே மிக சிறப்பான ஆண்டு என்று நான் கருதுகிறேன். 49வது சென்னை புத்தக காட்சியின் 3வது நாள் இது. இன்றைக்கு ஒரு நல்ல பருவநிலை இருக்கிறது. சென்னை வழக்கத்துக்கு மாறாக மாலை நேரத்தில் ஒரு குளிரான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஏராளமான வாசக பெருமக்கள் திரண்டு வருவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எமரால்டு எழிலினி பதிப்பகம் கொண்ட நாங்கள் எமரால்டு ஆங்கில புத்தகங்கள், எழிலினி தமிழ் புத்தகங்கள், இந்த முறை கிட்டத்தட்ட 60 புத்தகங்கள் புதிதாக கொண்டு வந்திருக்கின்றோம். இதில் மிக சிறப்பு, நிறைய மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட மேலை நாட்டு நூல்கள் தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்த ஆண்டுடைய மிகப்பெரிய சிறப்பு. இதை தவிர எப்போதும் போல வாசகர்களால் அதிகமாக விரும்பி படிக்கக்கூடிய சிறுகதை நாவல்கள் நாங்கள் கொண்டு வந்ததை பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அதே வகையில் ஆங்கில புத்தகங்களுக்கும் இன்றைக்கும் ஒரு சரியான தேர்வு இருக்கிறது. அந்த வகையில் ஆங்கிலத்திலே பல புத்தகங்கள், குறிப்பாக செயற்கை நுண்ணறிவிலே நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எமரல்டு பதிப்பகம் கடந்த 10 ஆண்டுகளாக இளம் சிறார்கள், குழந்தைகள், சிறுவர்கள் இவர்களுடைய புத்தகங்கள், இவர்களுக்கான புத்தகங்கள், இவர்களால் தயாரிக்கப்பட்ட புத்தகங்களை கொண்டு வருவதில் நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம். அந்த வகையிலும் இந்த ஆண்டு பல புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். மிக அருமையான தொடக்கம். வருகின்ற நாட்கள்
நிறைய விடுமுறைகள் வரப்போகிறது, விழாக்காலம். சென்னை மக்கள் வழக்கம் போல திரண்டு வந்து நிறைய புத்தகங்கள் வாங்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த ஆண்டு 3 புதிய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதில் வந்து நவீன இந்திய சினிமா விட்டல் ராவ் அவர்கள் நிழல் இதழில் தொடர்ச்சியாக எழுதின இந்தி, மராட்டி, குஜராத்தி, பெங்காலி போன்ற மொழிகளுடைய படங்களை வந்து மிக சிறப்பான முறையில் வந்து டபுள் டம்மி சைஸில் 400 பக்கங்கள் வெளியிட்டிருக்கோம். இதே போல் எல்லோருக்குமான சினிமா அப்படிங்கிற புத்தகம் நான் எழுதியது. இது வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஃபிலிம் மேக்கிங் பற்றி இந்திய அளவில் முதலாக என்னால் எழுதப்பட்டது. இனிமேல் எதிர்காலம் என்பது ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஃபிலிம் பண்ணலாம் அப்படிங்கிறத பலவிதமான ஆதாரங்கள் மூலமாக நான் காமிச்சிருக்கேன். அதற்கு அடுத்ததாக மறைந்த இயக்குனர் விக்ரம் சுகுமார் அவர்களுடைய மதையானை கூட்டம் அதோட ஸ்கிரிப்டை வெளியிட்டிருக்கோம். அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் வெளியிடலை, அந்த படம் எப்படி எடுக்கப்பட்டதுன்ட்டு நடிகர்கள், அதே போல மியூசிஷியன், கேமராமேன், எடிட்டர் போன்ற எல்லோருமே அவரவர் பார்வையை பதிவு செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமா உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். இதை வந்து நம்ம உதவி இயக்குனர்கள் மற்றும் திரைப்படம் கற்கக்கூடிய மாணவர்கள் இவங்கெல்லாம் வந்து கட்டாயம் வாங்கி பயன்பெறலாம். நான் வந்து சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக புக் ஃபேருக்கு வந்திருக்கேன். புக்ஸ் வாங்கினேன், ஏதாச்சும் வாங்கினேன். ஸ்டோரி புக் வாங்கினேன்னு சொல்லு. ஸ்டோரி புக் வாங்கினேன், கலரிங் புக் வாங்கினேன், அதெல்லாம் வாங்கினேன். ஆக்டிவிட்டி புக் எல்லாம் வாங்கினேன். தேங்க்யூ. தேங்க்யூ. நாங்கள் வந்து கோதை அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வரோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி பலகை விளையாட்டுகள் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட முதல் பதிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா தூது அப்படின்ற ஒரு பலகை விளையாட்டு. தூது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புறா மூலியமாக வந்து தூது அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு போர்ட் கேம் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 80 தமிழ் வார்த்தை அட்டைகள் இருக்கும். ஒரு அட்டையிலையும் வந்து பார்த்திங்கன்னா 6 தமிழ் வார்த்தைகள், மொத்தமாக வந்து 480 தமிழ் வார்த்தைகள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு 12 எழுதி அழைக்கும் அட்டைகள் இருக்குது. இது வந்து அணி விளையாட்டு. 2 அணிகளாக பிரிஞ்சு ஒரு அணி வந்து பருந்தாவும் இன்னொரு அணி வந்து புறாவாகவும் இருந்து புறா அணி வந்து தன்னோட தளபதிக்கு வந்து தூது அனுப்ப முயற்சி செய்வாங்க. அதை வந்து பருந்தணியினர் வந்து தடுக்க முயற்சி செய்வாங்க. என்ன தூது அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்க, அவங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும். அந்த சொல்லுக்கான இணையான வார்த்தைகளை வந்து தூது அனுப்ப முயற்சி செய்யும் போது அதே வார்த்தைகளுக்கான ரகசிய சொல்ல வந்து பருந்தணியினரும் எழுதிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து தளபதியை போய் சேராமல் இருக்கும். ஸோ மீதி இருக்கிற அந்த வார்த்தைகளை வச்சு தளபதி வந்து சரியான வார்த்தையை கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்றது தான் இதோட போட்டி. இது வந்து ஒரு வாட்டி வந்து நான் புறாவாக இருந்தேன் அப்படின்னா அடுத்த வாட்டி வந்து பருந்தா மாறிடுவேன். அதே மாதிரி மாறி விளையாடுவாங்க. யார் முதல்ல வந்து ஒரு 15 மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து வெற்றியாளராக இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் எல்லாருமே சேர்ந்து விளையாடுற மாதிரியான ஒரு விளையாட்டு. குழந்தைகள் எல்லாமே சேர்ந்து விளையாடுற மாதிரி விளையாட்டு. இல்லை குழந்தைங்களும் பெரியவங்களும் சேர்ந்து விளையாடணும்னு நினச்சா கூட இது வந்து நம்ம சேர்ந்து விளையாட முடியும். இதில் நம்ம நிறைய யோசிப்போம். பசங்க விளையாடுற விளையாட்டு நம்ம என்ன விளையாடுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களும் பெரியவங்களும் சேர்ந்து விளையாடும் போது பெரியவங்க கிட்ட நிறைய தமிழ் வார்த்தைகள் வந்து பசங்களும் கற்றுப்பாங்க. அது கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் எழுதவும் செய்வாங்க. நாங்கள் கொடுத்துருக்க அந்த அட்டைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீயூசபிள். இதில் பல வருஷங்கள் நீங்கள் வந்து வச்சு எழுதலாம். எல்லாமே லேமினேட்டட் கார்ட்ஸு. அதுக்கான மார்க்கரும் நாங்களே கொடுத்துருவோம். அதில் நீங்கள் எழுதி அழைச்சிக்கலாம். ஒரு தடவை ஒரு வார்த்தைக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் அதில் எழுதி அழைச்சி நீங்கள் அதை வந்து காமிக்கும் பொழுது ஒரு வார்த்தைக்கான எழுத்து பிழைகள் ஏதாவது இருந்தால் கூட அதை சரி செஞ்சுக்க முடியும். என்ன பிழைகள் இருக்குது, ஒரு வார்த்தைக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சில நேரத்தில் வந்து நம்ம பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கூட நம்ம தெரியாமல் இருக்கும். ஒரு வார்த்தைக்கான இணையான சொல்லு நம்ம சொல்லும் போது அவங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களா, இந்த வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு பாண்டிங்கும் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஃபேமிலி பாண்டிங் மூலயமா நம்ம பசங்க தெரிஞ்சுக்கிற விஷயங்களும் நிறைய இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் இந்த மாதம் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2199 ரூபா. இப்போ வந்து சென்னை புக் ஃபேரில் வந்து நாங்கள் இதை 1099 ரூபாய்க்கு வித்துட்ருக்கோம் 50% ஆஃபரில். இதை வந்து வெப்சைட்லேயும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். kodai.org அப்படின்ற வெப்சைட்டில் 20% ஆஃபரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். வணக்கம், நான் கவிஞர் கரிகாலன். முதன்முறையாக 49வது சென்னை புத்தக காட்சியில் களம்புதி பதிப்பகம் பங்கேற்றிருப்பதில் மகிழ்ச்சி. சுவர்கள் இருந்த இடத்தில் சன்னல்களை பொருத்துவதுதான் புத்தகங்கள் செய்யக்கூடிய வேலை. நூல்கள் வெளி உலகத்தை தெரிந்து கொள்வதற்கும் உலக தழுவிய பண்பாட்டை அறிந்து கொள்வதற்கும் பயன்படுகின்றன.
உலகம் முழுவதும் எழுத்தாளர்கள்தான் தங்கள் வாழும் காலத்தினுடைய விழுமியங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் சமகால நவீன உலகத்தை விளங்கிக் கொள்வது புத்தகங்களின் வாயிலாகத்தான் சாத்தியப்படும். எங்களுடைய களம்புது பதிப்பகத்தினுடைய வழியாக இந்த ஆண்டு கவிஞர் கதிர் பாரதியினுடைய 14ஆம் சகாயராணி தொகுப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த ஆண்டு வெளிவந்திருக்கக்கூடிய கவிதை தொகுப்புகளில் அது மிகச்சிறந்த தொகுப்பாக வாசகர்களுடைய கவனத்தை பெற்றிருக்கிறது. இன்று அவருடைய தொகுப்பு மிகச்சிறப்பாக விற்று தீர்ந்திருக்கின்றது. அதுபோல இலங்கையைச் சேர்ந்த கருணாகரன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தாகி சிறுகதை தொகுப்பும் கவனம் பெற்றிருக்கின்றது. ரியாஸ் குரானாவினுடைய ஒற்றை காலில் நிற்கும் விமர்சனம், மிகாத்தினுடைய நகல் நிஜம் போன்ற விமர்சன கட்டுரைகளும் களம்புது வெளியிட்டிருக்கின்றது. யவனிகா ஸ்ரீராம் அவருடைய 30 ஷில்லிங் நகவெட்டி என்கின்ற பத்தி வகைமையில் அமைந்த நூலும் வந்திருக்கின்றது. இந்த புத்தக கண்காட்சியில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய நூலாக அது அமையும். அதுபோல என்னுடைய ரகசிய சுடர் புதிய கவிதை தொகுப்பு வெளிவந்திருக்கின்றது. அதுவும் வாசக கவனத்தை பெற்றிருக்கின்றது. நன்றி, வணக்கம்.